ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ நான் வினுஷா ராஜசேகர் அண்ட் இது டே 10 ஆஃப் என்னோடய மொட்டை மாடி கார்டனிங் ஜேர்னி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. பிகாஸ் ஏன்னா 10th டே நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம். 10 days கண்டினியூஸாக ஒரு ஹாபி அண்ட் ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம் வந்து கார்டனிங் சொல்லிட்டு அது பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் நான் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். பிகாஸ் எவ்வளோ ஹார்ட் ஒரு ஃபார்மிங் அப்படின்னுக்கிறது நம்ம வந்து சிம்பிளாக ஒரு குட்டி தொட்டி மாதிரி வச்சு நம்ம பண்ணுறோம். அதுக்கே எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னுக்கிறது எனக்கு இன்றைக்கி தெரியுது. அவங்க அவ்வளோ பெரிய காட்டை வெயிலில் ஃபுல்லாக நின்று பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம 10th டேயில் வந்துட்டு நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவங்களும் ஒரு கிரேட் ஃபார்மர் அப்படின்னுக்கிறதுல ஐ எம் வெரி 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 ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து கவுண்ட் பண்ணதில் மொத்தம் 8 buckets ஆஃப் தண்ணி வந்துட்டு நான் எடுத்து ஊற்றிட்டு இருந்திருக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்துட்டு இங்கே நான் 12 trays வச்சுருக்கேன். அண்ட் 12 traysல இப்போ வரைக்கும் 8 traysல வந்துட்டு நான் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அண்டு இது தவிர்த்து இன்னுமே வந்துட்டு 4 tray வந்து மிச்சமாக இருக்குது. அந்த 4 trayல என்னென்ன பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எது பெஸ்ட்டாக என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒருத்தங்க கத்தாழை வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு நல்ல ஐடியாவாக தோணுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்டயே கமெண்ட்ஸில் கேட்குறேன். நீங்களே கமெண்ட்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன செடி வைக்கலான்னு தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள். என்னால் அது வைக்க முடியும்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக வைக்கிறேன். அண்ட் நானும் உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு அது மென்ஷன் பண்ணுறேன். இவங்கெல்லாம் சொன்னதுனால தான் நான் வைக்கிறேன் அந்த செடியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒரு குட்டி இன்ட்ராக்டிவ் செக்ஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு சொல்கிறேன். அண்டு நான் இன்றைக்கி பார்த்தப்ப நான் வந்து டெய்லியுமே ஈவினிங் நான் வந்து பார்க்கும்போது அந்த ட்ரேயில் அந்த மண்ணில் தண்ணி பதமே இருக்கவே இருக்காது. பட் இன்றைக்கி நான் வந்து பார்க்கும்போதே நான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ட்ரேயில் வந்து மண்ணில் தண்ணி பதம் இருந்தது. ஸோ எப்பயும் போல் இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இந்த செடியில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த குட்டி குட்டியாக காமிச்சேன்ல அதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் போட்ட வந்து பாலக்கீரை. ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் அதுவும் உள்ளாருந்து அத்தனை வகையான கலவு அண்டு வேறு வகையான கீரை முளைக்கிற இடத்துல அதுக்கும் எனர்ஜி கிடச்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க தான் நம்மளுடைய வண்ணவளுடைய அந்த கொரியர் சர்வீஸ் மேன். அவங்க வந்து அந்த சாரீஸ் எல்லாத்தையுமே டெய்லி என்னென்ன சாரீஸ் வருதோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கொரியரில் கொடுத்து அவங்க வந்துட்டு பில்லெல்லாம் ஜென்ரேட் பண்ணி ட்ராக்கிங் ஐடியெலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லா ப்ராசஸுமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அண்டு சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி எவ்வளோ க்ரீனரிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளான்ட் பண்ணி சுற்றி ஒரு ஃப்ரெஷ் என்விரான்மெண்ட்டில் வாழ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் புதுசாக சந்திக்கிறேன். பாய்.